நமது மேஷ ராசி நண்பர்களுக்கு நாளை ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். தனிப்பட்ட மற்றும் தொழில் முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்ததாக இருக்கும். பிரபஞ்சம் சீரமைக்கப்படுகிறது, மேலும் உங்கள் வாழ்க்கையில் புதுப்பிக்கப்பட்ட ஆற்றல் மற்றும் உந்துதலின் உணர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நீங்கள் முக்கியமான முடிவுகளை எடுக்க விரும்பினால் அல்லது தைரியமான செயல்களை எடுக்க விரும்பினால் அதற்கான சரியான நாள் நாளை. நீங்கள் நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் இருப்பீர்கள், மேலும் உங்கள் இயல்பான தலைமைத்துவ திறன்கள் முழுமையாக வெளிப்படும். எந்தவொரு சூழ்நிலையையும் பொறுப்பேற்க இது சரியான நேரம், மேலும் உங்கள் செயல்கள் நேர்மறையான முடிவுகளைத் தருவதை நீங்கள் காண்பீர்கள். இருப்பினும் உங்கள் லட்சியமும் வெற்றிக்கான ஆசையும் உங்களை மனக்கிளர்ச்சியான முடிவுகளை எடுக்க அனுமதிக்காமல் கவனமாக இருங்கள். உங்கள் விருப்பங்களை கவனமாக பரிசீலிக்கவும், நீண்ட கால வெற்றியை உறுதி செய்ய கணக்கிடப்பட்ட நகர்வுகளை செய்யவும். உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையை பொறுத்தவரை அன்பானவர்களுடன் பழகுவதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் நாளை ஒரு சிறந்த நாளாகத் தெரிகிறது. நீங்கள் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பீர்கள், மேலும் உங்கள் தொற்று ஆளுமை மற்றவர்களை உங்களிடம் ஈர்க்கும். உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் அர்த்தமுள்ள இணைப்புகளை உருவாக்கவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும். மொத்தத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு நாளை மிகவும் சாதகமாக இருக்கும். உங்களின் இயல்பான தன்னம்பிக்கை, உந்துதல் மற்றும் தலைமைத்துவ திறன் ஆகியவற்றால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் எந்த முயற்சியிலும் வெற்றி பெற முடியும். எனவே உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை அதிகம் பயன்படுத்துங்கள். ரிஷபம், வாய்ப்புகள் மற்றும் புதிய தொடக்கங்கள் நிறைந்த ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். நாளை ஒரு நல்ல நாள். புதிய நபர்களை சந்திக்கவும் உங்கள் சமூக வட்டத்தை விரிவுபடுத்தவும் இது ஒரு சிறந்த நாள். கிரகங்களின் சீரமைப்பு நீங்கள் உற்சாகம் மற்றும் உந்துதலின் எழுச்சியை அனுபவிக்கலாம் என்று கூறுகிறது. இந்த ஆற்றலை பயன்படுத்தவும் அதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்தவும் தயாராகுங்கள். உடல்நலம். ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை ரிஷபம், சுய பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளிக்க இது ஒரு நல்ல நாள். உங்கள் உடல் மற்றும் மனநலனில் கவனம் செலுத்துங்கள். உடற்பயிற்சி, யோகா அல்லது தியானம் போன்ற உங்களுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் செயல்களில் ஈடுபடுங்கள். இந்த சிறிய படிகளை எடுத்துக்கொள்வது உங்கள் ஒட்டுமொத்த உயிர் மற்றும் சமநிலையை பராமரிப்பதை உறுதி செய்யும். தொழில். உங்கள் தொழில் வாழ்க்கைக்கு வரும்போது உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இன்று இறுதியில் பலனளிப்பதை நீங்கள் காணலாம். உங்கள் இலக்குகளை அடைய நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதை நட்சத்திரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன. எனவே கவனம் செலுத்துங்கள் மற்றும் உங்கள் திறமைகள் மற்றும் திறமைகளை வெளிப்படுத்த பயப்பட வேண்டாம். தொழில் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு இது சாதகமான நேரம். உறவுகள். உறவுகளின் துறையில் நீங்கள் இன்று உங்கள் அன்புக்குரியவர்களுடன் ஆழமான தொடர்பை அனுபவிப்பீர்கள். உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தவும் உங்கள் பங்குதாரர், குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பிணைப்பை வலுப்படுத்தவும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தவும். இதயபூர்வமான உரையாடல்களுக்கும் அன்பு மற்றும் கருணைச் செயல்களுக்கும் ஏற்ற நாள். நிதி. உங்கள் நிதி அம்சங்களுக்கு நகரும் இன்று குறிப்பிடத்தக்க நிதி முடிவுகளில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இந்த நாள் உங்கள் பண விஷயங்களில் நேர்மறையான ஆற்றலைக் கொண்டுவரும், அதே வேளையில் வீழ்ச்சியை எடுப்பதற்கு முன் அனைத்து கோணங்களையும் பகுப்பாய்வு செய்வது முக்கியம். நம்பகமான ஆதாரங்களில் இருந்து ஆலோசனை பெறவும் அல்லது சமநிலையான அணுகுமுறைக்கு தேவைப்பட்டால் நிதி நிபுணரை அணுகவும். உங்கள் விதியை வடிவமைக்கும் சக்தி உங்களிடம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். வாய்ப்புகளைத் தழுவுங்கள், உங்கள் உறவுகளை வளர்த்துக் கொள்ளுங்கள், உங்களை நம்புங்கள். நேர்மறை மற்றும் வெற்றிகள் நிறைந்த நாளாக அமையும். ஜோதிடத்தின்படி மிதுன ராசிக்காரர்கள் அனுசரித்துச் செல்லக்கூடியவர்களாகவும் புத்திசாலித்தனமானவர்களாகவும் தகவல் பரிமாற்றத் திறன் கொண்டவர்களாகவும் இருக்கிறார்கள். மிதுன ராசிக்கு தொடக்கத்தில் நிதி நிலைமை பிரகாசமாகத் தெரிகிறது. உங்கள் வழியில் பணம் எளிதாகப் பாய்வதை நீங்கள் காண்பீர்கள், மேலும் எதிர்பாராத நிதிச்சரிவையும் பெறலாம். நம்பிக்கை மற்றும் நேர்மறையாக ஒரு நாளை எதிர்பார்க்கலாம். உங்கள் எதிர்காலத்தில் முதலீடு செய்வதற்கும் நீண்ட கால நிதி திட்டங்களை உருவாக்குவதற்கும் இது ஒரு சிறந்த நேரம். உங்கள் தொழிலைப் பொறுத்தவரை சில மாற்றங்கள் இருக்கலாம். வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வழங்கப்படலாம். இருப்பினும் நீங்கள் திறந்த மனதுடன் இருப்பது மற்றும் உங்கள் வழியில் வரும் எந்த மாற்றங்களுக்கும் விரைவாக மாற்றியமைப்பது முக்கியம். உங்கள் உறவுகளும் இன்று முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. உங்கள் பங்குதாரர் அல்லது அன்புக்குரியவர்களுக்கு உங்கள் கவனமும் ஆதரவும் தேவை என்பதை நீங்கள் காணலாம். நீங்கள் அவர்களுக்காக இருப்பதும் அவர்களுக்கு தேவையான அன்பையும் அக்கறையும் காட்டுவதும் முக்கியம். பழைய நண்பர்களை மீண்டும் இணைக்க அல்லது புதிய நண்பர்களை உருவாக்க இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். நீங்கள் உணர்ச்சி ரீதியாக அடித்தளமாகவும் நம்பிக்கையுடனும் இருக்கிறீர்கள். இது உங்கள் வழியில் வரும் எந்த வாய்ப்புகளையும் அதிகம் பயன்படுத்த அனுமதிக்கிறது. திறந்த மனதுடன் மற்றும் மாற்றியமைக்கப்படுவதை நினைவில் கொள்ளுங்கள்.
இன்றும் எதிர்காலத்திலும் நீங்கள் பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள். நாளை வேலை மற்றும் தொழில் விஷயங்களில் கவனம் செலுத்துவீர்கள். இது உங்கள் துறையில் முன்னேற்றம் அல்லது அங்கீகாரத்திற்கான வாய்ப்புகளை உள்ளடக்கியிருக்கலாம். இருப்பினும் அடித்தளமாக இருப்பது முக்கியம். மேலும் உங்களிடமும் ஈகோவை அனுமதிக்காதீர்கள். உங்கள் எண்ணங்களையும் யோசனைகளையும் மற்றவர்களுடன் எளிதாக வெளிப்படுத்த முடியும் என்பதையும் நீங்கள் காணலாம். இது ஒத்துழைப்பு மற்றும் குழுப்பணிக்கு சிறந்த நாளாக அமைகிறது. ஒட்டுமொத்தமாக பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இது மிகவும் சாதகமான, ஒரு பயனுள்ள மற்றும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கும். எனவே நேர்மறை ஆற்றலை பயன்படுத்துவதை உறுதி செய்து நாளை அனைத்தையும் அனுபவிக்கவும். இந்த நாள் இனிதாகட்டும். நட்சத்திரங்களின்படி கடக ராசிக்காரர்களுக்கு நாளை ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். உங்கள் சமூக வட்டம் விரிவடைவதை நீங்கள் காண்பீர்கள். மேலும் புதிய நபர்களுடன் இணையும் வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை பயன்படுத்தி உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் இணையத் தொடங்க இதுவே சரியான நேரம். மேலும் உங்கள் தொழில் வாய்ப்புகள் மிகவும் நம்பிக்கைக்குரியவையாக இருக்கும். உங்கள் தொழில் வாழ்க்கை தொடர்பாக சில நல்ல செய்திகளைப் பெறலாம். உங்கள் வழியில் வரக்கூடிய எந்த வாய்ப்புகளுக்கும் உங்கள் கண்களையும் காதுகளையும் திறந்து வைத்திருங்கள். இது உங்களுக்கு சரியானது என்று நீங்கள் நினைத்தால் ஒரு வாய்ப்பைப் பெற பயப்பட வேண்டாம். கூடுதலாக உங்கள் நிதி நிலைமை நன்றாக இருக்கிறது. உங்கள் வசம் கூடுதல் பணம் இருப்பதைக் காண்பீர்கள். அதை புத்திசாலித்தனமாக முதலீடு செய்ய வேண்டும். இறுதியாக கடக ராசிக்கு நாளை காதல் காற்றில் உள்ளது. நீங்கள் தனிமையில் இருந்தால் சிறப்பு வாய்ந்த ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் ஒரு உறவில் இருந்தால் உங்கள் பிணைப்பு ஆழமடையும். நீங்களும் உங்கள் துணையும் இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கலாம். எனவே இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சிக்கான பல வாய்ப்புகளை உறுதியளிக்கும் ஒரு நாள். நீங்கள் அதை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்கள் சாதனைகளை கொண்டாடவும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறவும் நினைவில் கொள்ளுங்கள். சிம்ம ராசிக்காரர்களாக உங்கள் தனிப்பட்ட உறவுகளில் கவனம் செலுத்துவதற்கு நாளை ஒரு சிறந்த நாள். நீங்கள் நேர்மறை ஆற்றல் மற்றும் உங்களுக்கு நெருக்கமானவர்களின் ஆதரவால் சூழப்பட்டிருப்பீர்கள். உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உங்கள் கவலைகளை திறந்து பகிர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. அடுத்த படியை நீங்கள் எடுக்க வேண்டிய உணர்ச்சிபூர்வமான ஆதரவை அவர்கள் வழங்குவார்கள். உங்கள் தொழில் மற்றும் நிதி இலக்குகளுக்கு அதிக வெற்றியை கொண்டு வர கரங்களும் சீரமைக்கப்பட்டுள்ளன. நீங்கள் விரும்பிய முடிவுகளை அடைய உந்துதலைக் காண்பீர்கள். மேலும் இது உங்கள் பணி வாழ்க்கையில் நிறைவையும் திருப்தியையும் தரும். இருப்பினும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும். கிரக சீரமைப்புகளின் மாற்றம் மன அழுத்தம் மற்றும் பதட்ட நிலைகளுக்கான அதிக போக்கைக் கொண்டு வருகிறது. எனவே உங்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி நிதானமாக தியானம் செய்து உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வில் சமநிலையை பராமரிக்கவும். சுருக்கமாக நாளை என்பது உறவுகள், தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியில் கவனம் செலுத்துவது மற்றும் உங்கள் மன மற்றும் உடல் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதாகும். நினைவில் கொள்ளுங்கள், எப்போதும் உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் ஒவ்வொரு வாய்ப்பையும் அதிகம் பயன்படுத்துங்கள். நல்ல அதிர்ஷ்டம் லியோஸ். கன்னி ராசிக்காரர்களே, நாளை உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். கிரகங்களின் சீரமைப்பு ஆற்றல் மற்றும் உற்சாகத்தின் வெடிப்பை குறிக்கிறது. இது உங்கள் முயற்சிகளில் உங்களை முன்னோக்கி கொண்டு செல்லும். தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அடிவானத்தில் உள்ளன. எனவே நீங்கள் உறுதியாக இருங்கள். உங்கள் தொழில் வாழ்க்கையைப் பொறுத்தவரை நாளை திட்டமிடுதல் மற்றும் உத்திகள் வகுக்க ஏற்றது. நிலுவையில் உள்ள வேலைகள் அல்லது திட்டங்களை சமாளிக்க உங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட இயல்பு கை கொடுக்கும். அலுவலக விவகாரங்களில் உங்கள் கவனம் உங்கள் மேலதிகாரிகளை ஈர்க்கும். உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தைப் பெறுவீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நாளை உங்கள் நல்வாழ்வுக்கு முன்னுரிமை அளிக்க ஒரு சிறந்த நாள். உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செயல்களில் ஈடுபடுங்கள். அது ஜாகிங் சென்றாலும், யோகா பயிற்சி செய்தாலும் அல்லது ஏதாவது தியானத்தில் ஈடுபட்டாலும் உங்களை ரீசார்ஜ் செய்ய நேரம் ஒதுக்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது ஆரோக்கியமான மனமும் உடலும் புதிய உயரங்களை அடைய உதவும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உறவுகளின் உலகில் நாளை நீங்கள் ஆழமான தொடர்புகளை தேடுவதை காணலாம். அன்புக்குரியவர்களுடன் ஈடுபடவும் வெளிப்படையாக பேசவும் கவனமாக கேட்கவும் நேரம் ஒதுக்குங்கள். உங்கள் இரக்க குணம் பிரகாசிக்கும். உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் புதியவற்றை உருவாக்குங்கள். தேவைப்படுபவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட தயங்காதீர்கள், ஏனெனில் இது நம்ப முடியாத அளவிற்கு எதிர்காலத்தில் பயனளிக்கப் போகிறது. கடைசியாக உங்கள் நிதி மற்றும் கனவுகளைப் பற்றி பேசுவோம். நாளை உங்களுக்கு சில எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் செலவில் கவனமாக இருங்கள்.
எப்பொழுதும் ஒரு இன்சூரன்ஸ் திட்டத்தை வைத்திருப்பது மற்றும் எதிர்காலத்திற்காக சேமிப்பது புத்திசாலித்தனம். ஒரு ஆசை அல்லது தனிப்பட்ட இலக்கைத் தொடர முதல் படிகளை எடுக்க சிறந்த நாள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் உங்கள் திறன்களை நம்புங்கள். இயற்கை பிரகாசிக்கிறது. இந்த கணிப்புகள் கல்லில் அமைக்கப்படவில்லை, மாறாக உங்கள் நாளை வழிநடத்த உதவும் ஒரு வழிகாட்டி விளக்கு. உங்களுக்கு வரும் வாய்ப்புகளை தழுவி கவனம் செலுத்துங்கள். துலாம், நீங்கள் நாளை சாதகமான நாளை எதிர்நோக்கலாம். சிம்மத்தில் உள்ள சந்திரனின் ஆற்றல் உங்கள் ஜாதகத்தில் செல்வாக்கு செலுத்துவதால் உங்கள் இலக்குகளை நோக்கி தைரியமான நடவடிக்கைகளை எடுக்க நீங்கள் சக்தி பெறுவீர்கள். உங்களை தடுத்து வைத்திருக்கும் சந்தேகங்கள் அல்லது நிச்சயமற்ற தன்மைகளை விட்டுவிடவும். உங்கள் திறன்களையும் பலங்களையும் முழுமையாகத் தழுவுவதற்கான நேரம் இது. சமூக வலைத்தளம் மூலம் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடன் தொடர்பு கொள்வதற்கும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வதற்கும் இது ஒரு சிறந்த நாள். உங்கள் வசீகரமான மற்றும் நேசமான இயல்பு மக்களை உங்களை நோக்கி ஈர்க்கும், மேலும் நீண்ட காலத்திற்கு பயனளிக்கும் அர்த்தமுள்ள இணைப்புகளை நீங்கள் உருவாக்க முடியும். நாளை நீங்கள் ஒரு தலைமை பதவியில் இருப்பீர்கள், எனவே எந்தவொரு சவால்களையும் ஒரு தலைவராக மற்றும் நேர்மறையான அணுகுமுறையுடன் அணுகுவது முக்கியம். விதிமுறைக்கு எதிராக இருந்தாலும் கூட உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள், உங்கள் மதிப்புகளுக்கு உண்மையாக இருங்கள். நிதிரீதியாக விஷயங்கள் உங்களுக்கு நன்றாக இருக்கும். நீங்கள் எதிர்பாராத வருமானத்தைப் பெறலாம், ஆனால் அற்பமான முறையில் செலவழிக்கும் தூண்டுதலை எதிர்ப்பது முக்கியம். அதற்கு பதிலாக உங்கள் எதிர்காலத்திற்காக முதலீடு அல்லது சேமிப்பதில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு படி பின்வாங்கவும், உங்கள் உறவுகளை மறுபரிசீலனை செய்யவும் எண்ணங்கள் தோன்றும். உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் அல்லது கவலைகள் இருந்தால் அன்புக்குரியவர்களுடன் உங்கள் தொடர்புகளை வலுப்படுத்தவும் இது ஒரு நல்ல நேரமாக இருக்கும். துலாம், நாளை நேர்மறை மற்றும் வாய்ப்புகளின் நாள். சிம்மத்தின் ஆற்றலில் சந்திரனத் தழுவி உங்கள் இலக்குகளை அடையவும், உங்களைச் சுற்றியுள்ளவர்களுடன் நீடித்த தொடர்புகளை உருவாக்கவும் அதை உங்கள் நன்மைக்காக பயன்படுத்துங்கள். விருச்சிகம், நாளை ஒரு தீவிரமான நாளுக்கு தயாராகுங்கள். உங்கள் உணர்ச்சிகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது, மேலும் அவற்றை கட்டுப்படுத்த நீங்கள் சிரமப்படுவதைக் காணலாம். உங்கள் உணர்வுகளைச் செயலாக்க நேரம் ஒதுக்குவது மற்றும் அடித்தளமாக இருக்க முயற்சிப்பது முக்கியம். உங்கள் தொழிலைப் பொறுத்தவரை நீங்கள் எதிர்பாராத சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். இருப்பினும் விரக்தியடைய வேண்டாம், ஏனெனில் இது உங்கள் திறமைகளையும் உறுதியையும் வெளிப்படுத்தும் வாய்ப்பை வழங்கும். முன்னோக்கி தள்ளுங்கள், விட்டுவிடாதீர்கள். உறவுகளைப் பொறுத்தவரை உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே சில பதற்றம் இருக்கலாம். எழும் எந்தவொரு பிரச்சனையும் தீர்க்க அவர்களுடன் வெளிப்படையாகவும் நேர்மையாகவும் தொடர்பு கொள்வது முக்கியம். காதல் விவகாரங்களில் சிங்கிள் ஆனா விருச்சிக ராசிக்காரர்கள் புதியவர்களிடம் ஈர்க்கப்படலாம், ஆனால் கவனமாக இருங்கள் மற்றும் விஷயங்களை மெதுவாகச் செய்யுங்கள். ஆரோக்கியத்தைப் பொறுத்தவரை நாளை உங்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடல் வழக்கத்தை விட அதிக உணர்திறன் கொண்டதாக உணரலாம், எனவே உங்கள் உடலுக்கு நிறைய ஓய்வு மற்றும் ஊட்டமளிக்கும் உணவைக் கொடுக்க மறக்காதீர்கள். சுருக்கமாக, நாளை ஒரு சவாலான நாளாக இருக்கலாம், ஆனால் அடித்தளமாக இருப்பது உறவுகளில் வெளிப்படையாக தொடர்பு கொள்வது மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதன் மூலம் உங்கள் வழியில் வரும் எந்த தடைகளையும் நீங்கள் கடக்க முடியும். விருச்சிக ராசிக்காரர்களே, தனுசு மிகவும் நம்பிக்கையான மற்றும் சாகச அறிகுறிகளில் ஒன்றாக அறியப்படுகிறது. புதிய விஷயங்களை ஆராய்வதிலும் தெரியாததை அரவணைப்பதிலும் அவர்களுக்கு இயல்பான காதல் உண்டு. நாளை தனுசு இந்த ஆற்றலை முன்பை விட அதிகமாக உணரும், ஏனெனில் அவர்களுக்கு வளர்ச்சி மற்றும் சாகசத்திற்கான புதிய வாய்ப்பு வழங்கப்படும். இந்த வாய்ப்பு ஒரு புதிய வேலை வாய்ப்பு, புதிய இலக்கை நோக்கி பயணிக்கும் வாய்ப்பு அல்லது புதிய மற்றும் உற்சாகமான ஒருவரை சந்திப்பது போன்ற வடிவங்களில் வரலாம். அது எதுவாக இருந்தாலும் தனுசு அதை திறந்த கரங்களுடன் தழுவி அவர்களின் உள்ளுணர்வை நம்ப வேண்டும். இருப்பினும் இந்த புதிய வாய்ப்புடன் சில சவால்கள் வருகின்றன என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். வழியில் நீங்கள் சில பின்னடைவுகள் அல்லது தடைகளை சந்திக்க நேரிடலாம், ஆனால் அவை உங்களை உங்கள் பாதையில் இருந்து தடுக்க விடாதீர்கள். நேர்மறையாக இருங்கள் மற்றும் முன்னோக்கி தள்ளுங்கள். இறுதி முடிவு மதிப்புக்குரியதாக இருக்கும். உறவுகளைப் பொறுத்தவரை தனுசு திறந்த மனதுடன் புதிய இணைப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நம்பிக்கைகளை சவால் செய்யும் மற்றும் புதிய கண்ணோட்டங்களுக்கு உங்கள் மனதை திறக்கும் ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம். இந்த புதிய இணைப்பை ஆர்வத்துடனும் திறந்த இதயத்துடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள். மொத்தத்தில் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் சாகச மனப்பான்மையையும் பயணத்தில் நம்பிக்கையையும் பெறுவதற்கான நாள். ரிஸ்க் எடுக்க பயப்பட வேண்டாம்.
பிரபஞ்சம் உங்களுக்காக சில அற்புதமான விஷயங்களைக் கொண்டுள்ளது. எனவே திறந்த மனதுடன் சவாரி செய்து மகிழுங்கள். அனைத்து மகர ராசிக்காரர்களுக்கும் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கையின் அடிப்படையில் நீங்கள் நிறைய வளர்ச்சியை காண்பீர்கள். வாழ்க்கையைப் பற்றிய உங்கள் அணுகுமுறையில் நீங்கள் அதிக நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் இருப்பீர்கள். மேலும் எளிதாக முடிவுகளை எடுக்க முடியும். ஜனவரி 17, 2024 மகர ராசிக்காரர்களுக்கு முக்கியமான நாளாக இருக்கும். நீங்கள் அதிகாரப் பதவியில் இருப்பீர்கள். மேலும் வழிகாட்டுதலுக்காக மக்கள் உங்களை தேடுவார்கள். உங்கள் அறிவு மற்றும் அனுபவம் மிகவும் மதிக்கப்படும். மேலும் உங்களைச் சுற்றியுள்ளவர்களிடம் நீங்கள் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். இந்த நாளில் நீங்கள் எதிர்கொள்ளும் சில சவால்கள் இருக்கலாம். ஆனால் உங்கள் உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் அவற்றை நீங்கள் சமாளிக்க முடியும். நீங்கள் சில எதிர்பாராத செலவுகளை சந்திக்க நேரிடலாம். ஆனால் கவலைப்பட வேண்டாம். வரவிருக்கும் மாதங்களில் உங்கள் நிதி நிலைமை மேம்படும். உறவுகளைப் பொறுத்தமட்டில் இந்த நாளில் உங்கள் பங்குதாரர் உங்களைப் பற்றி அதிக உணர்வுபூர்வமாக ஆதரவாகவும் புரிந்துணர்வுடனும் இருப்பதை நீங்கள் காணலாம். உங்கள் கண்களைக் கவரும் புதிய ஒருவரை நீங்கள் சந்திக்கலாம். எவ்வாறாயினும் எதையும் அவசரப்படாமல் மெதுவாகச் செய்வது முக்கியம். சுருக்கமாக, மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் வெற்றியை உங்கள் தலையில் ஏறவிடாமல் நிலைநிறுத்துவது முக்கியம். உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு இடையே சமநிலையை பேணுவதை உறுதி செய்து உங்கள் உடல்நலம் மற்றும் நல்வாழ்வில் கவனம் செலுத்துங்கள். கும்பம், நாளை உங்கள் படைப்பு ஆற்றலை கட்டவிழ்த்துவிடவும் புதிய பிரதேசங்களை ஆராயவும் ஒரு வலுவான தூண்டுதலை நீங்கள் உணர்வீர்கள். ஓவியம், இசை அல்லது எழுத்து போன்ற கலை முயற்சிகளில் புதிய ஆர்வத்தை நீங்கள் கண்டறியலாம். வெளிப்பாட்டு செயல்பாடுகளை நோக்கிய இந்த மாற்றம் உங்கள் உள்ளெண்ணங்கள், திறமைகள் மற்றும் உணர்ச்சிகளை அனுப்புவதற்கான சரியான ரிசல்ட்டை கொடுக்கும். மேலும் உங்கள் மன சுறுசுறுப்பு மற்றும் பகுப்பாய்வு திறன்களில் குறிப்பிடத்தக்க ஊக்கத்தை அனுபவிப்பீர்கள் என்று கிரகங்கள் தெரிவிக்கின்றன. சிக்கலான சூழ்நிலைகளை பகுப்பாய்வு செய்து தகவலறிந்த முடிவுகளை எடுக்கும் உங்கள் திறன் மிகவும் தெளிவாகிவிடும். நாளை நீங்கள் எவ்வளவு கூர்மையாகவும் விரைவான புத்திசாலியாகவும் இருக்கிறீர்கள் என்று நீங்கள் ஆச்சரியப்படலாம். நீங்கள் தனிமையில் இருந்தால் நாளை உங்கள் ஆர்வத்தை தூண்டும் ஒருவரை நீங்கள் சந்திக்கும் நாளாக இருக்கலாம். இந்த நபர் மிகவும் அசாதாரணமான மற்றும் கவர்ச்சிகரமான ஒருவராக இருக்கலாம். நீங்கள் அவர்களின் தனித்துவமான தன்மையை நோக்கி ஈர்க்கப்படுவீர்கள். இருப்பினும் கும்பம், உங்கள் கால்களை தரையில் உறுதியாக வேரூன்றி வைத்திருப்பது அவசியம். மேலும் உங்கள் உணர்ச்சிகளை விட்டுவிடாதீர்கள். உங்கள் உள்ளுணர்வை நம்புங்கள். ஆனால் உங்கள் நீண்ட கால இலக்குகளை அடைவதற்கு அளவிடப்பட்ட நடவடிக்கைகளை எடுக்க தயங்காதீர்கள். முடிவில் ஜனவரி 17, 2024 கும்பராசினருக்கு உற்சாகம், படைப்பாற்றல் மற்றும் அறிவுசார் கூர்மை நிறைந்த நாளாக இருக்கும். ஆற்றலை தழுவி உங்கள் அபிலாஷைகளை அடைவதற்கு அது வழிகாட்டட்டும். மீனராசிக்காரர்களே, தொழில் மற்றும் வணிகத்தை பொறுத்தவரை நீங்கள் புதிய தொழில் முயற்சி அல்லது திட்டத்தை தொடங்க திட்டமிட்டிருந்தால் நாளை உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும். இருப்பினும் நிதி முதலீடுகள் வரும்போது யாரையும் கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது நல்லது. விழிப்புடன் இருங்கள். அபாயங்களை உணர்ந்து செயல்படுங்கள். உங்கள் சற்பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்க்கவும், ஏனெனில் இது உங்கள் தொழில்முறை உறவுகளை பாதிக்கலாம். காதல் மற்றும் உறவுகள். மீனம், நாளை உங்கள் காதல் உறவுகளை போற்றும் நாள். உங்கள் காதல் வாழ்க்கை மிகவும் உற்சாகமாகவும் நிறைவாகவும் இருக்கும். உங்கள் கவனத்தை ஈர்க்கும் புதிய நபரை நீங்கள் சந்திக்கலாம். இருப்பினும் உங்கள் துணையுடன் வாக்குவாதங்கள் அல்லது கருத்து வேறுபாடுகளை தவிர்ப்பது மிகவும் அறிவுறுத்தப்படுகிறது. எல்லா நேரங்களிலும் தகவல் தொடர்பு சாதனங்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உடல்நலம் மற்றும் ஆரோக்கியம். மீனம், நாளை நீங்கள் சில சிறிய அசௌகரியங்கள் அல்லது உடல்நலப் பிரச்சினைகளை அனுபவிக்கலாம். அது அசௌகரியத்தை ஏற்படுத்தக்கூடும். மேலும் சிக்கல்கள் ஏற்படாமல் இருக்க சரியான ஓய்வு எடுத்து சில லேசான உடற்பயிற்சிகளில் ஈடுபடுவது முக்கியம். துரித உணவுப் பொருட்களை தவிர்த்து ஆரோக்கியமான உணவுகளை தேர்ந்தெடுக்கவும். சுருக்கமாக, மீனம், நாளை உங்களுக்கு கலவையான நாளாக தெரிகிறது. உங்கள் வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் நீங்கள் எச்சரிக்கையாகவும் விழிப்புடனும் இருக்க வேண்டும். அது தனிப்பட்டதாக இருந்தாலும் சரி அல்லது தொழிலீதியாக இருந்தாலும் சரி. நேர்மறையாக இருங்கள் மற்றும் விஷயங்களின் பிரகாசமான பக்கத்தில் உங்கள் ஆற்றலை செலுத்துங்கள். எங்களின் தினசரி ராசிபலன் கணிப்புகளுக்கு இன்று இணைந்ததற்கு நன்றி. இந்த வீடியோவில் வழங்கப்பட்டுள்ள கணிப்புகள் உங்களின் நாளைய நாளை சுமூகமாக கடந்து செல்ல உதவும் என்று நம்புகிறோம்.